டாடாங்கிற வெற்றி படத்தை இயக்குன டைரக்டர் கணேஷ் கே பாபு டிராஃப்ட் பை ஜிகேபிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலியமாக இவர் தயாரிக்கிற முதல் படத்தில் கார்த்திக்குடைய மகன் கௌதம் ராம் கார்த்திக் தான் நடிக்கிறாரு. குக்கு, ஜோக்கர் மாதிரியான படங்களை இயக்குன டைரக்டர் ராஜமுருகனுடைய அசோசியேட் டைரக்டரான தின ராகவன் தான் இந்த படத்துடைய இயக்குனராக இருக்காரு. சாம்சியஸ் இதுக்கு இசையமைக்கிறாரு. மேலும் நேத்ரனோட மகள் அஞ்சனா, செல்வராகவன் இவங்களாம் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் சமீபத்தில் ஸ்டார்ட் ஆகி இந்த செட்டுக்கு டைரக்டர் மாரி செல்வராஜ் நேர்லேயே வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மாரி செல்வராஜும் கௌதம் கார்த்திக்கும் பேசிக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதே போல் எப்போதுமே சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. இன்னும் சிலர் மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் கௌதம் கார்த்திக் நடிக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தையும் சொல்லிட்டு வராங்க. பைசன் படத்துடைய மாபெரும் வெற்றியை தொடர்ந்து டைரக்டர் மாரி செல்வராஜ் தனுஷோடைய 56வது படத்தை இயக்க தயாராகிட்டு வராரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சீக்கிரமே இந்த படத்துடைய அப்டேட் வரும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.